கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு தேவை பொறுமையா, நீடிய பொறுமையா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்களோடு நீர் பேசி உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. நான் வாசித்த 2 வசனங்களில் 3 முறை நீடிய பொறுமை என்று வருகிறது. நீடிய பொறுமையாயிருங்கள், நீடிய பொறுமையோடே காத்திருங்கள், நீடிய பொறுமையோடு இருந்து என்று 3 இடங்களில் வருகிறது. இந்த 2 வசனங்களில் 3 முறை நீடிய பொறுமை என்று எழுதப்பட்டுள்ளது. இதை எழுதியவர் இயேசுவின் சகோதரர். இயேசுவின் நீடிய பொறுமையை உடனிருந்து கவனித்தவர். பொறுமை, நீடிய பொறுமை. பொறுமைக்கும் நீடிய பொறுமைக்கும் வித்தியாசம் உண்டு. பொறுமைக்கு அளவு உண்டு, நீடிய பொறுமைக்கு அளவு கிடையாது. பூமியின் நற்பலனை பெறும் வரை, கர்த்தருடைய வருகை வரை நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டுமாம். பூமியின் நற்பலன் எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. பூமியின் நற்பலன் எப்போது கிடைக்கும் தெரியாது. கர்த்தருடைய வருகை எப்போது வரும் தெரியாது. எப்போது நிறைவேறும் என்பது தெரியாது. எனவே நீடிய பொறுமைக்கு அளவே கிடையாது. நம் எல்லோருக்கும் பொறுமை உண்டு. ஆனால் நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். 7ஆம் வசனத்தில் சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு முதலில் சகோதரரே என்று பொதுவாகவும் பின்பு நீங்களும் என்று குறிப்பாக சொல்லுவதையும் காணலாம். இதிலிருந்து நாம் அறிவது என்ன? தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நீடிய பொறுமை அவசியம். ஆனாலும் குறிப்பாக ஆண்டவரை பிரியப்படுத்துவதை மட்டும் நோக்கமாய் கொண்டு வாழும் பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை மிக மிக அவசியம். நம்முடைய ஆண்டவரின் குணங்களில் ஒன்று நீடிய பொறுமை. இயேசு இந்த பூமியில் ஜீவித்த போது ஊழியம் செய்வதற்கு முன்பு 30 வருடங்கள் நீடிய பொறுமையோடு இருந்தார். ஊழியத்திற்கு வந்தவுடன் அற்புதத்தை செய்யவில்லை, நீடிய பொறுமையோடு கூட இருந்துதான் முதலாம் அற்புதத்தை செய்தார். ஊழியத்திற்கு வந்தவுடன் சிலுவைக்கு செல்லவில்லை, 3 ஆண்டு காலம் நீடிய பொறுமையோடு இருந்துதான் சிலுவைக்கு சென்றார். சீசர்கள் சரியாகும் வரைக்கும் இயேசு நீடிய பொறுமையோடு கூட இருந்தார். அவருடைய வருகை தாமதிப்பதற்கும் நீடிய பொறுமையே ஒரு காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். நாமும் நீடிய பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோபுவுக்கு இருந்தது பொறுமை, இயேசுவுக்கு இருந்தது நீடிய பொறுமை. யோபுவுக்கு பாடுகள் துன்பங்கள் வந்தபோது பிறந்த நாளை சபித்தது போல இடையிடையே பேசிக்கொண்டிருந்தான். இது பொறுமை. ஆனால் இயேசுவுக்கு பாடுகள் துன்பங்கள் வந்தபோது வாய் திறவாதிருந்தார். இது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை உள்ளவன் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாயிருப்பான். வாய் திறவாத ஆட்டை போல் இருப்பான், காத்திருப்பான். நீடிய பொறுமை உள்ளவனின் கண்கள் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கும். நீடிய பொறுமை உள்ளவனின் செவிகள் ஆண்டவரின் வார்த்தைக்காக ஏங்கி நிற்கும். நீடிய பொறுமை உள்ளவனின் வாய்
இருதயத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்தும். நீடிய பொறுமை உள்ளவன் கர்த்தருக்கு காத்திருப்பான். நீடிய பொறுமை உள்ளவன் கர்த்தருடைய வேலை வரும் வரை அமைதியாயிருப்பான். நீடிய பொறுமை உள்ளவன் பதட்டப்பட மாட்டான். நீடிய பொறுமையின் வெளிப்பாடு என்னவென்றால் அமைதி. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், நீடிய பொறுமையின் வெளிப்பாடு அமைதி. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் ஊழிய வட்டாரத்திலும் நீடிய பொறுமையை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு உள்ளது. நீடிய பொறுமை உள்ளவர்களுக்காய் கர்த்தருடைய உள்ளம் ஏங்குகிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் ஊழிய வட்டாரத்திலும் நீடிய பொறுமையை அல்ல, பொறுமையை கூட காண முடியவில்லை. எல்லாமே உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெபமா உடனடி பதில் வேண்டும். ஊழியமா உடனடியாக வளர்ந்துவிட வேண்டும். செயலுக்கேற்ற பிரதிபலன் உடனே கிடைக்க வேண்டும். மனம் விரும்புவதை கண்கள் காண வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரும் வாக்குத்தத்தங்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனது. வாக்குத்தத்தம் நிறைவேறவும் நமக்கு நீடிய பொறுமை அவசியம். நாம் வாழுவது கடைசி நாட்களாய் இருக்கிறபடியால் நீடிய பொறுமை இருந்தால் மாத்திரமே நம் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். நீடிய பொறுமை ஆவியின் கனிகளில் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நீடிய பொறுமை என்ற கனியை நம்மிலே உருவாக்கி அதை பெருக செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நீடிய பொறுமையோடு இருந்து பலன் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நீர் நீடிய பொறுமையை விரும்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்குள் நீடிய பொறுமையை கொடுத்து அதை பெருக பண்ணுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பொறுமை அல்ல, நீடிய பொறுமையே அவசியம். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.